தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை ஆளுநர் மாளிகைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை. உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை உலகமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். செட்டிக்குளம் பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம். பொக்லின் இயந்திரத்தின் அடியில் படுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி மூலகுளம் தனியார் பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி திறப்பு விழா. சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் திறந்து வைத்தார். கண்டமங்கலம் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு கண்டனம். துப்புரவு தொழிலாளர்கள் கையால் துப்புரவு செய்வதை தடுக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழு. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதால் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை. இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது. இதனை பார்த்த ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவை புரளி என்பது தெரியவந்த நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை உலகமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்கின்ற யோகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முதற்கால 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், கடம் புறப்பாடு, யாத்ராதானம் நடைபெற்று கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு மூலவருக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேலும் விழாவில் கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
கடகசெட்டிக்குளம் பகுதியில் சாலை ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறையினர் அகற்ற முயன்றபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற விடாமல் ஜேசிபி இயந்திரத்தை மறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள கத்திக்குளம் பகுதி இங்கு சாலை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டி 20 குடும்பங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சாலை விரிவாக்க பணிக்காக அங்குள்ளவர்களை காலி செய்யுமாறு பொதுப்பணித்துறையினர் கடந்த சில மாதங்களாக அவர்களை அறிவுறுத்தினர். மேலும் அங்கு வசிக்கும் குடும்பங்கள் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பட்டாவும் வழங்கப்பட்டது. ஆனாலும் அங்கிருந்து காலி செய்ய மறுத்து தொடர்ந்து அவர்கள் அங்கேயே குடியிருந்து வந்தனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், காவல்துறையினர் உதவியுடன் சாலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்த முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு குடியிருந்தவர்கள் வீடுகளை உள்பகுதியாக பூட்டிக் கொண்டு வெளியே வர மறுத்தனர். இதனையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் வீட்டு கேட்டுகளை உடைத்து உள்ளே இருந்தவர்களை வெளியேற்றினர். தொடர்ந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஜேசிபி இயந்திரம் முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கோடை வெயிலின் காரணமாக பொதுமக்கள், பாதசாரிகள், இருசக்கர வாகனத்தில் செல்வோர் ஆகியோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பிரம்மன் சிதுக்கும் அருகில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பதநீர் மற்றும் மோர் ஆகியவற்றை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயம் எதிரில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, பதநீர், இளநீர் உள்ளிட்டவற்றை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள், காங்கிரஸ் சேவா தள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வமணிகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், சுப்பையா நகர் பாலமுருகன், ஆலய அறங்காவல் குழு தலைவர் குருமூர்த்தி, மாரியம்மன் தேவஸ்தான முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டார மீனவர் காங்கிரஸ் தலைவர் வாசு மற்றும் தேங்காய்த்திட்டு, முருகம்பாக்கம், அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் செய்திருந்தார். புதுவை துணைநிலை ஆளுநரின் புதிய அலுவலக கட்டிடப் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் புதிய அலுவலக கட்டிடத்திற்கு நடைபெற்ற கணபதி பூஜை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினார். முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஸ்ரீ ஹரிகோட்டா இஸ்ரே அறிவியல் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று பார்வையிட்ட மாணவிகளை பள்ளி முதல்வர் பாராட்டி வாழ்த்தினார். முத்தியால்பேட்டை BM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ அறிவியல் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று பார்வையிட்டு வந்தார்கள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்த இந்திய விண்வெளி ஆய்வு நிலையம் இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவை முத்தியால்பேட்டை BM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பார்வையிட்டு வந்தார்கள். பார்வையிட்ட மாணவிகளிடம் பள்ளி முதல்வர் சாய்வர்கீஸ் எதனை பார்வையிட்டீர்கள் என்று கேட்டார். மாணவிகள் ஏவுகணை தளம் 2ஐயும் ஏவு தளத்தையும் பார்வையிட்டோம் என்றனர். பள்ளி முதல்வர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் பெருமக்கள் வழிகாட்டியாக இருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். கடகசெட்டிக்குளம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 24ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது.
கனகசெட்டிக்குளம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சுனாமி குடியிருப்பு மத்திய சிறைச்சாலை, அம்மன் நகர், பெரிய காலாப்பட்டு, பல்கலைக்கழக ஊழியர்கள் குடியிருப்பு, ஆலங்குப்பம், சிரஞ்சீவி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் பிள்ளைச்சாவடி மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை புதுநகர், பிள்ளைச்சாவடி, அன்னை நகர், பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். புதுச்சேரி கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் மற்றும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து விழாவினை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், பொருளாளர் தங்கமணி, முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன், சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க ஆலோசகர் சுந்தரமூர்த்தி, மூத்த வியாபாரி செல்வராசு, கௌரவ தலைவர் வெங்கடேசன், கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் சிவசங்கர், செயலாளர் முருகன், துணைத் தலைவர் செந்தில்குமார், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். மேலும் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளை சார்ந்த சங்க தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி IESL-இன் மூத்த உறுப்பினர் குப்பன் பிறந்த நாளை ஒட்டி அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி IESL-இன் மூத்த உறுப்பினரும் EC மெம்பரான குப்பன் பிறந்தநாளை அவரது பண்ணை வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் கேக் வெட்டி தலைவர் பெருமாள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. IESL நிர்வாகிகள், EC மெம்பர் மற்றும் IESL உறுப்பினர்கள், அவரது உறவினர்கள் கலந்து கொண்டு பொன்னாடை பொருத்தி கௌரவித்து பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். விழா முடிவில் அனைவருக்கும் இனிப்பு அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை குப்பன், அவரது மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மாடவீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்டதற்கான அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிவகை செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் வில்லியனூர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவள்ளி கட்சி கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்பரசன் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்தும், திருமாறன் அக்கட்சியின் பானை சின்னத்தை திறந்து வைத்தும், மேலும் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவண்ணன் பாராட்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து CBM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் இளவேந்தன், திருமாநம்பி, வில்லியனூர் தொகுதி கதிர்வேல், ஆனந்து, ஊசுறு தொகுதி செல்வகவி, திருமுகல், மங்களம் தொகுதி பாலமுருகன், நெடுங்கோ, பக்ருத்தன், திருவரசன் என ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை CSK அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் திறந்து வைத்தார். புதுச்சேரி மூலக்குளம் பிச்சவீரன்பேட்டில் இயங்கி வரும் ஸ்டான் ஸ்போர்ட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், CSK மேலாண் இயக்குநர் விஸ்வநாதன், அமைச்சர் சாய் சரவணன்குமார், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை சேர்மன் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், தற்போது இங்கு தொடங்கப்பட்டுள்ள சூப்பர் கிங்ஸ் அகாடமி மூலம் கிரிக்கெட்டில் ஒரு நாள் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை இது என கூறினார். மேலும் புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி திறந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய CSK அணியின் மேலாண் இயக்குநர் விஸ்வநாதன், இந்த சீசனில் எங்கள் அணி சரியாக விளையாடவில்லை. ஆட்டத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். எஞ்சியுள்ள ஆட்டங்களில் CSK அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். இதுவரைக்கும் சரியா வரல, நல்லா பண்ணுவாங்க. நல்ல டெஃபினட்டா பண்ணுவோம்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. டீம் முன்னாடியே அப்படி வந்திருக்கு. நிறைய தடவை 2010 நம்ம வின் பண்றதே 5 மேட்ச் சேர்ந்தா தோத்தோம். அப்புறம் திருப்பி வந்து வின் பண்ணோம். இந்த டீம் வந்து நல்ல டீம். பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ். டெஃபினெட்லி தே வில் டு வெல். தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட். அதனால இந்த 5 மேட்ச் நல்லா ஆடுவாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு.
இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டமங்கலம் ஒன்றியத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அமைச்சர் பொன்முடி பெண்களையும் இந்து மதத்தையும் கொச்சைப்படுத்தி சர்ச்சைக்குரிய வகையில் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து எதிர்க்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதன் ஒரு பகுதியாக கண்டமங்கலத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் LK கண்ணன், ராமதாஸ் ஆகியோர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொன்முடிக்கு எதிராக பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன், தெற்கு ஒன்றிய செயலாளர் K ராமதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர். மகளிர் அணி சார்பில் மயிலி ஐயப்பன், கவிதா, பாலாஜி, நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி, கல்பனா சுகுமார் ஆகியோர் தலைமையில் பெண்கள் கலந்து கொண்டனர். கழக சிறப்பு பேச்சாளர் அமுதாஸ் சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கட்சியின் பதவியை நீக்கினால் போதாது, அமைச்சர் பதவியை நீக்க வேண்டும் எனவும் கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்முடியை கண்டித்து போராட்டம். ஆபாச மந்திரி பொன்முடியை ராஜினாமா செய். ஆபாச மந்திரியை பொன்முடியை கைது செய். தலைமுடியிலும் கீழான தருதலைக்கு பெயர் பொன்முடியா. நெஞ்சு பொறுக்கதில்லையே. நெஞ்சு பொறுக்கதில்லையே. திருட்டு திமுக பொன்முடியே. தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாத தருதலையே. துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது கையால் துப்புரவு செய்வதை தடுக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் கையால் துப்புரவு செய்வதை தவிர்க்கும் பொருட்டும் தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு குறித்த சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. புதுவை மாநிலத்தில் இத்திட்டத்தின் முதன்மை அதிகாரியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவன் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்த பல குழுக்கள் புதுவை அரசால் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் ஒன்றான மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவின் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நோடல் அதிகாரியான ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. துப்புரவு கூட்டத்தில் தொழிலாளர்களின் பொருளாதார மற்றும் சமூக மறுவாழ்வை மேம்படுத்துதல் பற்றியும் அவர்களின் வாழ்க்கை மேன்மையடைய கடனுதவி வழங்க சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுடன் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்படும் மக்களின் குறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. குற்றங்களை பதிவு செய்யவும் மற்றும் அந்த வழக்கினை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் காவல்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் இந்தியன் வங்கி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ஆனந்தம் நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி அகத்தியர் நகர் திருவள்ளுவர் வீதியில் சுமார் ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. அப்பகுதி குடியிருப்போரின் கோரிக்கையை ஏற்று இப்பணிகள் துவங்கப்பட்டன. தற்போது சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று அதிகாரிகளுடன் இணைந்து பணிகளை பார்வையிட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆனந்தம் நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து விழா நடைபெற்றது. விழாவில் குடியிருப்பு உரிமையாளர்கள் பிரசிடென்ட் மாணிக்கம், கமிட்டி உறுப்பினர்கள், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறிப்பதை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி துத்திப்பட்டு கிராமத்தில் இயங்கி வருகின்ற நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிர்வாகத்தை கண்டித்து ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற தொடர் மறியல் போராட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுள்ளன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், செந்தில், தமிழ்ச்செல்வன், தங்க கதிர்வேல் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்து தொழிலாளர்களுக்கு முறையான EPF பென்ஷனுக்கு கம்பெனி மூலமாக வழிவகை செய்திட வேண்டும், 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு
பண பலன்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் போராட்டத்தில் ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒரு முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை வழங்குகின்ற சம்பளத்தை மாதம் வழங்குவதற்கு திண்டிவனம் ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா. ஸ்ரீ கம்பா நதி அலங்காரத்தில் மூங்கிலம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டிவனம் ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழா 3ஆம் நாள் மூலவர் மற்றும் உற்சவர் வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ கம்பா நதி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி சேந்தனத்தம்பேட் பகுதியில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு பணியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 35.90 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பூஜையில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், தொகுதி முக்கியஸ்தர்கள் ஆறுமுகம் தேவநாதன், பார்த்தசாரதி, பாண்டியன் பாஸ்கர், சரண்ராஜ், பார்த்திபன் ரகுராமன், சரத் அன்பரசன், மகளிர் அணியினர் உட்பட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வீடூர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. திண்டிவனம் வீடூர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய சாகை வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி பக்தர்கள் விரதம் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து கங்கையம்மனுக்கு கலச அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், பம்பை உடுக்கை வாத்தியத்துடன் கரக புறப்பாடு துவங்கியது. வழிநெடுகிலும் அம்மனுக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தண்டு மாரியம்மனுக்கு தாய் சீர் செய்து கரகம் ஊர்வலம் சென்றனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் மண்டப பூமி பூஜை விழா நடைபெற்றது. வில்லியனூர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் திருவிழா மண்டப பூமி பூஜையும் மற்றும் வன்னியர் குல மரபினர் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. கூட்டத்தில் பெருமாள் கோவில் உற்சவத்தை பற்றியும் 6ஆம் திருவிழா மண்டப சீரமைப்பு பற்றியும் ஆலோசனை நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், சம்பத், பிரேம்குமார், சத்தியமூர்த்தி, செந்தாமரை கண்ணன், மாறன், முருகன், ரமணன், மணிகண்டன், பெருமாள், பாபு, விமல்ராஜ், ஆசிரியர்கள் சுதர்சனன், தண்டபாணி உட்பட வன்னியர் குல மரபினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், விழா குழுவினர் மற்றும் வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.